ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி பார்க்கலாம். மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்கிறது ரொம்ப பாதுகாப்பாக இப்போதைக்கு கருதப்படுது. ஏன்னா அதில் ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்குறது. இதனால் பல பேர் மியூச்சுவல் ஃபண்டில் இப்போ அதிகமாக முதலீடு பண்ண முன் வராங்க. நீண்டகால அளவிலான மியூச்சுவல் ஃபண்டு முதலீடு செய்கிறது நல்ல ஒரு ரிட்டர்னை கொடுக்குதுன்னு எல்லாராலும் கருதப்படுகிறது. சுமார் ஒரு 12 வருஷத்துக்கு மேலே மியூச்சுவல் ஃபண்டில் சென்செக்ஸ் எப்படி 10,000 புள்ளிகளுக்கு மேலே அதிகரிக்கும் போது முதலீட்டாளர்களுக்கு குறிப்பிடத்தக்க வகையில் நல்ல ஒரு லாபம் ஏற்பட இதில் வாய்ப்பு இருக்குது. 2019 பொறுத்த வரைக்கும் பங்கு சந்தைகளுக்கு ஒரு பெரிய சோதனை காலம்னு சொல்லலாம். நாட்டில் பொருளாதார மந்த நிலை மற்ற துறையை போல் பங்கு சந்தையிலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது. கடந்த சில வாரங்களாகவே பங்கு சந்தை குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தில் வந்துக்கிட்டு இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டாளர்களுக்கு 2020ஆம் ஆண்டு நல்ல ஒரு பெனிஃபிட்டை, நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு பொருளாதார நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க. 2019 ஆண்டின் பிற்பகுதியில் நிர்வாகத்தின் கீழ் உள்ள சொத்துக்கள், அதாவது அசட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட் என்பதன் அடிப்படையில் மியூச்சுவல் ஃபண்டில் மட்டும் 25.5 லட்சம் கோடிகள் இருக்குது. இதில் 13.2 லட்சம் கடனாகவும் 7.16 லட்சம் பங்குச்சந்தைகளிலும் மற்றும் 3.2 லட்சம் கலப்பின திட்டங்களிலும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செஞ்சால் நல்ல ஒரு லாபம் வரும். அது மேக்ஸிமம் இதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதில் ஆயிரக்கணக்கான திட்டங்கள் இருக்குது. அதில் எதில் நம்ம முதலீடு செஞ்சால் நல்ல லாபம் கிடைக்கும், அப்படிப்பட்ட ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களை நான் இங்கே உங்களுக்கு பட்டியலிட்டிருக்கேன். அதோட முதலீடு இப்போ எவ்வளவு இருக்குது, ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு ரிட்டர்ன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, எந்த கம்பெனி அதிக அளவு லாபம் எடுத்திருக்குது, எவ்வளவு ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க, எப்போ துவக்குனாங்க அந்த கம்பெனி, இதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் எல்லாம் இங்கே ஷோ பண்ணியிருக்கேன். இதையெல்லாம் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச கம்பெனியில் அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி நல்லபடியாக அதில் முதலீடு பண்ணுங்கள். மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணுறவங்க அதோட அபாயம் என்ன, நன்மை என்ன அப்படிங்கிறத ஓரளவுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நல்ல ஒரு கம்பெனிஸ், நான் சொல்லியிருக்கேன் இந்த 5 கம்பெனிஸில் உங்களுக்கு எது நல்ல லாபத்தை கொடுக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதில் முதலீடு பண்ணி நல்ல லாபம் அடைய வாழ்த்துக்கிறேன். என்னோடய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட வேறு பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Everybody shake it, baby. Everybody shake it, baby. Everybody shake it, baby.